Objective type questions. Which of the following statement is incorrect? Incorrectனா என்னது எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம A1 செக் பண்ணலாம். 1/2 and 1/3 which is greaterன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்? லைக் டேர்ம்ஸா கன்வெர்ட் பண்ணோம். பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம லைக் டேர்ம்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம்? this 2 multiplied by 3 இங்க 3 multiplied by 2. இப்போ இங்க 3னா என்ன பண்ணோம்? இங்கேயும் 3, இங்க 2னா இங்கேயும் 2. டினாமினேட்டர் 2னா நியூமரேட்டர்லயும் 2. இப்போ பாருங்க என்ன வரும்? இங்க 1 3 is 3, 3 by இங்க 6. இங்க என்ன வரும்? 1 2 is 2, 2 by 6. இப்போ எது கிரேட்டர்? நம்ம 6 and 6 லைக் டேர்ம்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ 3 by 6 2 by 6 which is greater? 3 by 6. 3 நம்பர் தான் கிரேட்டர். அப்போ இது கரெக்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் B1 பாருங்க. இப்போ B1ல என்ன கொடுத்துருக்காங்க? 7 by 8, 7 by 8, 6 by 7. ஸோ இதே மாதிரி தான் 8 multiplied by 7, இங்கேயும் 7 தான் போட போகிறோம். அதே மாதிரி இங்கே 7 multiplied by 8. ஏன் இப்படின்னா மாற்றி போட்டுக்கணும், ஏன்னா லைக் டேர்ம்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ என்ன வரும்? 7 7s are 49 by 8 7s are என்னது? 56. இங்கே என்ன வரும்? 6 8s are 48, இங்கே 56. இப்போ எது 49ஆ 48ஆ எது பெருசு? 49 தான் பெருசு. அப்போ இங்கே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு C1 போடலாம். C1 பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 8 by 9, 9 by 10 கொடுத்துருக்காங்க. சேம் ஹியர் 9 multiplied by 10, இங்க 8 multiplied by 10. இங்க 9 multiplied 10 multiplied by 9, 9 multiplied by 9. பாருங்க, இங்க இருக்கிற நம்பரை இங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும், இங்க இருக்கிற நம்பரை இங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இந்த நம்பரை இங்க மல்டிப்ளை பண்ணணும், இந்த நம்பரை இங்க மல்டிப்ளை பண்றோம். எதுக்கு பண்றோம்? லைக் டேர்ம்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு. இது இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இது என்ன வரும்? 80 by இங்க 90. இங்கே என்ன வரும்? 9 9s are 81 by 90. அப்போ 81 பெருசா 80 பெருசா? 81 தான் பெருசு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட். எப்படியும் மூணுமே கரெக்டாக இருந்தால் D1 தான் ஆன்சராக இருக்கும். செக் பண்ணிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 10 by 11 கொடுத்துருக்காங்க. இங்கே 9 by 10 கொடுத்துருக்காங்க. இது கிரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த நம்பரை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும், இந்த 11 நம்பரை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு லைக் டேர்ம்ஸாக கன்வெர்ட் ஆகும். இப்போ என்ன வரும்? 10 10s are 100, 11 into 10 is 110. இங்கே என்ன வரும் பாருங்க? 9 11 is 99 by இங்கே என்ன வருது? 110. இப்போ இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? இது கிரேட்டர்னு கொடுத்துருக்காங்க. ராங் தானே இது? எது கிரேட்டர்? இந்த இது சிம்பிள் எப்படி வரணும்? இந்த பக்கம் வந்துருக்கணும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் 12th ஒன் போடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 3 by 7 and 2 by 9 is. இப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா எது பெருசு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ 3 by 7 is greater or 2 by 9 is greater and கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நம்ம லைக் டேர்ம்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? this multiplied by 7 multiplied by 9, இங்கேயும் 9, இங்கே 9 multiplied by 7, இங்கேயும் 7. So that is equal to 3 multiplied by 7 is 27 by இது என்ன வரும்? 63. இங்கே என்ன வரும்? 7 2s are 14, 14 by 63. இப்போ இதுதான் கிரேட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 27 by 63ல இருந்து 1463 சப்ராக்ட் பண்ணணும். கிளியரா? எது கிரேட்டர்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போடணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 27 minus 14. என்ன வரும்? 3, இங்கே 2 minus 1 is 13. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 27 minus 14 by 63. நம்ம லைக் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஹவு மச்? 13 by 63. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 13 by 63 is your answer. எங்க இருக்கு? 13 by 63 is your answer. ஓகேவா? நெக்ஸ்ட் 13th one. The reciprocal of 53 by 17. இது ஈஸி இல்லை. ரெசிப்ரோக்கல்னா என்னது? மேலே இருக்க நம்பர் கீழே போயிடணும், கீழே இருக்க நம்பர் மேலே போயிடணும். 17 by 53. ஸோ 17 by 53 is your answer. மற்ற இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் சேம் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் திஸ் இஸ் திஸ் ஒன். இஃப் 6 by 7 is equal to, இப்போ நம்ம 14th போடலாம்.
6 by 7. 6 by 7 is equal to A by 49. பாருங்க இது வந்து நம்ம கன்வெர்ட் பண்றோம். That is 7 multiplied by 7 தானே 49. ஓகே 7 multiplied by 7 is 49. அதே மாதிரி இங்க என்ன பண்ணும், இங்க கீழே டினாமினேட்டர்ல 7 போட்டா மேலையும் 7 போட்டுக்கணும். That is equal to what? இப்போ 6 multiplied by 7 is 42 and 7 multiplied by 7 is 49. இப்போ பாத்தீங்கன்னா that is equal to என்னது, A by 49 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இங்க 49 49 ஈக்குவல்னா இங்க என்ன இருக்கும், 42 இங்க 42 இருக்கும். So the answer is 42. கிளியரா? நெக்ஸ்ட் 15th one. 15th oneல பாத்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. இங்க வந்து 4 வந்திருக்கணும். ஓகே, இங்க ஃபர்ஸ்ட் A1. Pugal has been given 4 choices for his pocket money by his father. Which of the choices should he take? அவனுக்கு பாக்கெட் மணி கொடுக்குறாங்க. அவனுக்கு என்ன சாய்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் மணி எதுல வருது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இங்க நான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2/3 ஆஃப். ஆஃப்னா என்ன பண்ணணும், மல்டிப்ளைட் பை 115 போடணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 1 3 is 3, 5 3s are 15. ஸோ 50 multiplied by 2 is 100 rupees. ஃபர்ஸ்ட் ஒன்று அவனுக்கு 100 rupees கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் B1 போடுறோம். B1 பார்த்தீங்கன்னா 3/5 multiplied by 150. ஸோ இது 1 5 is 5, 3 5s are 10, 15. அப்போ 3 multiplied by 3 போட்டோம்னா என்ன வரும், ₹90 அவனுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் C1 4/5 multiplied by 150. இப்போ 1 5 is 5, 3 5s are 15. அப்போ 4 multiplied by 30 is ₹120 கிடைக்குது. அப்புறம் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, D1 1/5 multiplied by 150. ஸோ 1 5 is 5, இங்க என்ன வரும், 3 5s are 15. இங்க நமக்கு 30 rupees தான் கிடைக்குது. அப்போ நமக்கு எது ஹையஸ்ட் மணி அப்படின்னு பார்த்தோம்னா it is equal to ₹30. இதுதானே ஹையஸ்ட் மணி. 120 rupees தான் ஹையஸ்ட் மணி, மேக்ஸிமம் மணி கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர், 120 rupees.